சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints. அப்போ திமுக வாக்கு தான் விஜய் கிறித்துவ வாக்குகளை பூரா உடைத்தெடுத்து பெரம்பூரில் நிற்கிறாரு, திருச்சி கிழக்கில் நிற்கிறார். இது பூராமே ஜோசப் விஜய்ங்கிற பேரை அழுத்தமாக சொல்லிட்டு வர்றாரு. கிறித்துவ வாக்குகளை மட்டுமே நம்பி நிற்கிறாரு. 3.5% இருக்குது. பாஜக தீண்டத்தகாத கட்சி ஏடிஎம்கே கூட்டணியில் வந்த பிறகும் ஏடிஎம்கே தான் 3.5% தோற்குதுன்னா அப்போ அதிமுக வாக்கு வங்கி எப்பவுமே செதையலை. சார், இப்போ அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்றீங்க, பாஜக தான் அதிமுக இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா பாஜகவுக்கு எடப்பாடி 40 சீட்டு கொடுத்துருக்கோம், 50 சீட்டு கொடுத்துருக்கோம். அப்படிலாம் இல்லையே. விஜயை சொல்றீங்களா சார்? இல்லை, நான் விஜயை விட ஆதவர்ஜனா தான் சொல்கிறேன். முஸ்டி 2 பேரையும் தான். ஆமாம். நான் தான் மாற்று வழி, நான் தான் எல்லாத்தையும் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. இல்லை, யார் வேணால் போது சீமான் சொன்னார், அதுக்கு முன்னாடி வைகோ சொன்னார், விஜயகாந்த் சொன்னார், விஷால் சொன்னார், கார்த்தி சொன்னார், இப்போ கமல்ஹாசன் சொன்னார், பல பேரை பார்த்துட்டு தான் இருக்கான். சரத்குமார் சொன்னார், டி ராஜேந்தர் சொன்னார், பாக்யராஜ் சொன்னார், பல பேர் சொன்னாங்க. அவரும் சொன்னார். எடப்பாடி வந்து அங்கே போய் தான் வெளியில் போய் இல்லை, எடப்பாடி டெல்லியில் போய் எல்லாம் முடிவு எடுக்கலை. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். களம் 26 இடி முழக்கம்ல இன்னைக்கு நம்ம கூட மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள் இணைய போறாரு. என்ன நம்ம பேச போறோம் அப்படின்னா, எல்லா கட்சிகளுமே வந்து ரொம்ப பரபரப்பாக வேட்பாளர் அறிவிச்சு ஆல்மோஸ்ட் எல்லாருமே அறிவிச்சிட்டாங்க, வேலைகளையும் ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் அதிமுக இந்த முறை ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக வந்து திமுகவை வீழ்த்துவாங்களா? ஏன்னா திமுக வந்து தொடர்ந்து 2 முறை ஜெயிச்சதில்லை அப்படின்னு வரலாறுலாம் சொல்கிறாங்க. அதை முறியடிக்கணும்னு திமுக வேலை செய்கிறாங்க. அவங்க ஜெயிப்பாங்களா, இவங்க ஜெயிப்பாங்களா? புதுசாக வந்துருக்கக்கூடிய காம்படிட்டர் டிவிகே ஏடிஎம்கேக்கு டஃப் கொடுக்குமா, இல்லைனா களத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே vs ஏடிஎம்கே அப்படி தான் சுச்சுவேஷன் இருக்குமா? இது எல்லாத்தையும் ரொம்ப விரிவாக பேச போகிறாரு. கேள்வி கேட்கறதுக்கு நம்ம ஆட்களும் தயாராக இருக்கிறாங்க. அவரை வரவேற்றுடலாம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். கேள்வி கேட்கறதுக்கு ஆட்கள் தயாராக இருக்கிறாங்க. நீங்கள் நேரடியாக பதில் சொல்லலாம். அதுக்கு முன்னாடி ரொம்ப சுருக்கமாக சார், அதிமுக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது அப்படின்னா ஏன் ஜெயிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அதிமுக வெற்றி பெறுவதற்கு 100% வாய்ப்பு இருக்குது 2026 தேர்தல். என்ன காரணம்னா, திமுகவிலிருந்து வாக்குகள், திமுக கூட்டணியில் உள்ள வாக்குகள் உடைத்து எடுக்கப்படுகிறது. ஓகே. உடைத்து எடுக்கப்படுகிற பொழுது திமுக இயல்பாகவே தோல்வியடைவதற்கான சூழல் உருவாகுது. நீங்கள் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு என்ன காரணம்னா, தன்னுடைய வாக்குகளை, தன்னுடைய வாக்கு வங்கியை, தன்னுடைய கட்சி தொண்டர்களை, சிறுத்தைகளை அத்தனை பேரையும் விஜய் உடைத்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார். இதை காப்பாற்றுவதற்கு, கட்சியை காப்பாற்றுவதற்காக தான் திருமாவளவன் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக வருவதற்கு தயார். இது திமுக வாக்கு தான். அப்போ திமுக வாக்கு தான் விஜய் கிறித்துவ வாக்குகளை பூரா உடைத்தெடுத்து பெரம்பூரில் நிற்கிறாரு, திருச்சி கிழக்கில் நிற்கிறார். இது பூராமே கிறிஸ்துவ பகுதி கிறிஸ்துவ நல்லெண்ணெய் இயக்கத்தைச் சேர்ந்த இனிகோ இருதயராஜுடைய தொகுதி அது. இங்கே 330 சபைகள் இருக்குது பெரம்பூரில். இங்கேயும் வருகிற பொழுது விஜய் ஜோசப் விஜய்ங்கிற பேரை அழுத்தமாக சொல்லிட்டு வர்றார். அப்போது கிறித்துவ வாக்குகளை மட்டுமே நம்பி நிற்கிறாரு. 3.5% இருக்குது. இதுவும் யாருடைய வாக்கு? திமுக வாக்கு. அப்போது திமுக 3.5% கிறித்துவ வாக்கு, 3.5% தலித்து வாக்கு உடைத்து எடுக்கப்பட்டால் திமுகவினுடைய அதிருப்தி வாக்குகள் பூரா விஜய்க்கு போக அதிமுக போகும். அப்போது 3, 6, 7% வாக்கு திமுக கூட்டணி வாக்கு குறையுது. ஒரு 5% அதிருப்தி வாக்குகள் அதிமுக போகுது. அப்போது திமுக இலகுவாக தோல்வியடையும், அதிமுக வெற்றி பெறும். இதுதான் என்னுடைய கணிப்பு. ஓகே சார், மிச்சம் வந்து நம்ம அவங்ககிட்டே விட்டுறலாம். கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க, நீங்கள் பதில் சொல்ல ஆரம்பிச்சிடலாம்.
சார் அதிமுகவில் வந்து வலுவான தலைமை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் ஜெயலலிதாவுக்கு இருந்த அந்த மாஸ் லீடர் அந்த கேட்டகரி வந்து இப்போ அங்கே யாருக்குமே கிடையாது அப்படின்றனால ஓட்டுகளை வந்து ஒருங்கிணைக்க முடியல அப்படின்ற ஒரு கருத்தாக்கம் இல்லையா, அதை எப்படி எடுத்துக்கலாம்? இல்லை, அங்கே அதிமுகவில் வலிமையான தலைவர் யாருன்னா ரெட்டை இலை தான். எம்ஜிஆரால் ஜெயலலிதாவால் காப்பாற்றப்பட்ட ரெட்டை இலை தான் அங்கே தலைவர். எடப்பாடி இல்லை, ஓபிஎஸ் இல்லை, பொன்னையன் யார் வந்தாலும் அந்த ரெட்டை இலை வாக்குகளை உடைக்கவே முடியாது. கிராமம் வரைக்கும் ரெட்டை இலை வாக்குக்கான ஒரு பெரிய வாக்கு வங்கி இருக்குது. ஒரு கிராமத்தில் 500 ஓட்டு இருக்குன்னா 200 ஓட்டு ரெட்டை இலைக்கு இருக்கும், 200 ஓட்டு திமுகவுக்கு இருக்கும், உதிரி கட்சிகளுக்கு ஒரு 100 ஓட்டு இருக்கும். இதுதான் தமிழ்நாட்டில் இருக்கிற பட்டி தொட்டி கிராமங்கள் பூரா. ரெட்டையில் தொடர்ந்து எடப்பாடி பாஜகவுக்கு போன பிறகு கடுமையான தோல்வி. ஈரோட்டில் எடப்பாடி தனியாக நின்று வாங்கின ஓட்டு எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 23%. இந்த வாக்கு எடப்பாடி தலைவராக இல்லை என்றாலும் யார் தலைவராக இருந்தாலும் அந்த வாக்கு நிரந்தர வாக்கு. அதிமுக வெற்றி பெறுவதற்கான சூழல் என்பது போன முறை 21 தேர்தலில் இத்தனை கட்சி கூட்டணியும் திமுக இருந்தது. திமுக கிட்ட இருந்த அதே சூழலில் பாஜக ஓட்டு அதிமுக வந்த பிறகு பாஜக வந்த காரணத்தினால கம்யூனிஸ்டுகள், சிறுத்தைகள் அத்தனை பேரும் வெளியேறிட்டாங்க. இன்றைக்கி அதே நிலைமை தான். ஆனாலும் 3-3.5% தான் அதிமுக தோல்வியடையுது. அதிமுகவுக்கு 68 எம்எல்ஏ கிடைச்சாங்க. ஒரு பல தொகுதிகளில் 40 எம்எல்ஏ, 50, 100, 500, 1000, 2000. டி நகரில் 75 ஓட்டை தான் திமுக ஜெயிச்சுது. உண்மையாக ஜெயிச்சுதாங்க அதிமுக தான். இப்படி அப்போது 60, 40, 100, 110 சீட்டுக்கு மேலே பாஜக தீண்டத்தகாத கட்சி ஏடிஎம்கே கூட்டணியில் வந்த பிறகும் ஏடிஎம்கே தான் 3.5% தோற்குதுன்னா அப்போ அதிமுக வாக்கு வங்கி எப்பவுமே சிதையலை. சரி, திமுக இருக்கக்கூடிய முஸ்லீம் வாக்கு, கிறித்துவர் வாக்கு, தலித் வாக்கில் என்னாச்சு? அப்போ திமுக வாக்கு என்னாச்சு? இப்படி பல கேள்விகள் இருக்குது. ஆக மொத்தம் அதிமுக திமுக 2 கட்சிகளுமே தங்களுடைய நிரந்தர வாக்கு வங்கியை வைத்திருக்கு. உதிரி கட்சிகளுடைய வாக்கு வங்கி அழிஞ்சு போச்சு. கம்யூனிஸ்டோட வாக்கு வங்கி இல்லை, வைகோட்ட வாக்கு வங்கி இல்லை, காங்கிரஸில் வாக்கு வங்கி இல்லை. கூட்டணி சேர்ந்துருக்கிற அத்தனை கட்சிகள்கிட்டையுமே தனியாக நின்னால் தொகுதிக்கு ஒரு 1000-2000 ஓட்டு கூட வாங்க முடியாது. அந்த கட்சிகளை தான் திமுக சேர்த்து வச்சுருக்கு. ஜான் பாண்டியன், கிருஷ்ணசாமி, தேவேந்திர குல வேளாளர்கள் மத்தியில் எந்த செல்வாக்கும் இல்லை. இல்லை, திமுக கூட்டணி அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய முழுமையான கூட்டணி கட்சிகளுக்கு இப்போ வாக்கு வங்கி இல்லை. திமுக அதிமுக வாக்கு வங்கி தான் அவர்களை காப்பாற்றும். தேமுதிகவுக்கு 0.40 தான் வாக்கு வங்கி. அது எத்தனை எம்எல்ஏவை உருவாக்க முடியும்? விலையே போகாத ஒரு பொருளை அதிக விலை கொடுத்து வாங்கியது திமுக. ஏன்? எல்லாம் தோல்வி பயம். எப்படியாவது வெற்றி பெற வைக்க வேண்டும் என்பதற்காக திமுக அத்தனை முயற்சிகளையும் செய்யுது. எடப்பாடி அதிமுக ஓட்டு ப்ளஸ் பாஜகவினுடைய வாக்கு 3 முதல் 5%. அன்புமணி பாஜக 2 சேர்ந்து 5% வரும். அதிமுக ஓட்டு 25, 5, 30. அதிருப்தியாளர்கள் வாக்கு ஒரு 5%, 35% வாக்கு வந்தால் எடப்பாடி ஜெயிச்செல்லாம் இருக்கார். ஸ்டாலின் கவலையில் இருக்கார். நீங்கள் தேர்தல் பரப்புரையில் பாருங்கள், எடப்பாடி சந்தோஷமாக இருக்கார். என்ன காரணம்? இந்த கணக்கு தான். இந்த கணக்கு தான் வருகிற தேர்தலில் பெரிய அளவில் பிரதிபலிக்கும். 5 வருஷத்தில் அதிமுக மீது ஆட்சியில் இல்லாதனால எந்த குற்றச்சாட்டு இல்லை. 5 வருஷம் ஆட்சியில் இருந்த கட்சி திமுக அதிருப்தியாளர்கள் வருஷம் 1% உருவானா போதும். 5 வருஷத்தில் 5% அதிருப்தி வாக்காளர்கள் உருவாயிருப்பான். 5.5 கோடி வாக்காளர்கள் 5% போட்டால் 25 லட்சம் பேர் திமுக மீது அதிருப்தி வாக்காளர்கள் நேராக எங்கே வருவான்? ஏடிஎம்கே தான் வருவான். அப்போ 25 லட்சம் ஓட்டு உபரி ஓட்டு திமுகவிடமிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு அதிமுகவுக்கு வரும். அந்த அதிருப்தி வாக்குகள் விஜய்க்கு போகாது, சீமானுக்கு போகாது, ராமதாஸுக்கும் சசிகலாவுக்கும் போகாது.
அது நேராக ஜெயிக்கிற கட்சிக்கு தான் போகும். யார் ஜெயிப்பா? அதிமுக ஜெயிக்கும். அந்த அதிமுகவுக்கு அந்த வாக்கு போனால் அதிமுக மிக எளிதாக வெற்றி பெறும். சார் இப்போ அதிமுக வந்து ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்றீங்க, பாஜக தான் அதிமுக இப்போ கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா பாஜகவுக்கு எடப்பாடி 40 சீட்டு கொடுத்துருக்கணும், 50 சீட்டு கொடுத்துருக்கணும், அப்படிலாம் இல்லையே. காங்கிரஸோட ஒரு சீட் குறைச்சி தான் கொடுத்துருக்கு. அப்போ எடப்பாடி டாமினேஷன் பண்ணுறான்னு தான் அர்த்தம். பாஜக டெல்லியில் வைத்து விஜயை கூட்டணியில் கூட்டிகிட்டு வர்றோம், ஆளுக்கு 10 சீட் எடுத்துக்குவோம், ஆளுக்கு 117 சீட், 234 ஆளுக்கு பாதியாக பிரிச்சுக்கலான்னு பாஜக சொன்னாங்க. எடப்பாடி ஒத்துக்கவே இல்லையே. விஜய் உள்ள வர்றாரோ வள்ளியோ, பாஜக 24 சீட்டு கொடுத்துட்டு 168 சீட்டில் ஏடிஎம்கே நிற்கிது. அப்புறம் எப்படி பாஜக அதிமுகவை மிரட்டுது உருட்டுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? 150 சீட்டில் எடப்பாடி இருந்தாரா நீங்கள் சொல்கிற கதை ஒத்துக்கலாம், 140 இருந்தாரா ஒத்துக்கலாம். எவ்வளோ நிற்கிறாரு? திமுக நிற்கிற அதே 168 சீட்டில் எடப்பாடி நிற்கிறார். காங்கிரஸுக்கு அதிகமான சீட்டு, பாஜகவுக்கு குறைவான சீட்டாக இருக்க. பாஜக மிரட்டினா பாஜக அதிமுக ஒரு 60 சீட்டு நிற்கணுமே, இல்லையே. பாஜகவை பொறுத்தவரை அகில இந்திய ஆளும் கட்சியை தவிர எடப்பாடியை மிரட்டுற நிலைமையில் இல்லை. இங்கே ஓட்டு எடப்பாடிக்கு தான் இருக்குது. எடப்பாடி வச்சுருக்க ரெட்டலைக்கு தான் இருக்குது, ஏ ஃபார்ம் பி ஃபார்முக்கு தான் இருக்கே தவிர பாஜகவுக்கு ஓட்டு இல்லை. பாஜகவை பொறுத்தவரை பாஜக அகில இந்திய அளவில் ஒரு பெரிய கட்சியை தவிர தமிழ்நாட்டில் ஒரு அடையாளம் இல்லாத கட்சி. 3% பார்ப்பனர்கள், 2% இந்து உணர்வு உள்ளவர்கள், மேல் ஜாதி ஆட்கள். இதுதான் வாக்கு வங்கி பாஜகவுக்கு. பாஜக இதை தாண்டி வாக்கு வங்கி இல்லை. அதிகபட்சம் 5% வாக்கு இருக்குது. 17, 18 இதெல்லாம் திமுக அதிமுகவை போல தனிப்பெரும்பான்மை வாக்கு வங்கி உள்ள கட்சி இல்லை. அதனால் பாஜகவை பொறுத்தவரை இங்கே இது அதிமுக தயவில் திமுகவை எதுக்கணும், அதிமுக தயவில் திமுகவை ஒழிக்கணும், திமுகவை அகில இந்திய அளவில் வரவிடாமல் தடுக்கணும். அதுக்கு யார் மேஜர் பார்ட்னர்? எடப்பாடி தான் மேஜர் பார்ட்னர். ரெட்டையில தான் தமிழ்நாடு முழுக்க பட்டி தொட்டியெல்லாம் போய் கேளுங்க. ரெட்டையிலை தெரியுமா, தாமரை தெரியுமான்னு யாரை தெரியும்? ரெட்டையிலை தான் தெரியும், தாமரை யாருக்கும் தெரியாது. அதனால் பாஜக மிரட்டுற நிலைமையில் அதிமுக இல்லை. ஊழல் அமைச்சர்கள் நிறையா இருக்கான், அத்தனை பேர் சிறைக்கு போயிடுவான். அதை அவர்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எடப்பாடிக்கு இருக்கிறதுனால, கட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு, ஆட்சியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கிறதுனால ஆட்சியில் இருக்கிற போது பாஜக சொல்லி கேட்டார். இப்போ ஆட்சியெல்லாம் முடிஞ்சது, இப்போ கட்சியை காப்பாற்றுறோம். நிறையா செங்கோட்டையன்கள் அதிமுகவில் உருவாயிட்டாங்க. வேலுமணி, தங்கமணி போன்றவர்கள்லாம் செங்கோட்டையனை போல எப்போது வேண்டுமானாலும் வெளியேறுவதற்கு, உடைப்பதற்கு தயார் நிலையில் இருக்கிறார்கள். அதனால் எடப்பாடி கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். இதுதான் காரணமே தவிர எடப்பாடி பாஜகவிடம் சரணாகி விட்டால், சரணாகதி அடைந்து விட்டாலாம் சொல்ல முடியாது. அண்ணாமலையை ஒரே நாளில் நீக்கினவர் எடப்பாடி. அமித்ஷா டெல்லியிலிருந்து வந்த பிறகு மீடியாவோடு வர்றார், எல்லா சேனலோடு வர்றார். வந்த பிறகு கூட்டணி வச்சுக்கலாம், கூட்டணி கட்டி 2வது முதல்ல அண்ணாமலை நீக்குங்கிறார். மத்தியானம் இல்லைன்னா உங்களை சந்திக்கவே முடியாதுட்டார் எடப்பாடி. மத்தியானம் என்ன நடந்தது? அத்தனை சேனலும் கமலாலயம் போனாங்க. கமலாலயத்தில் வேட்புமனு தாக்கல் பண்ணுறாரு நயினார் நாகேந்திரன். அண்ணாமலை பேசாமல் பார்த்துட்ருக்கார். நடந்ததா இல்லையா? அப்போ எப்படி பாஜக அமித்ஷா எடப்பாடி மிரட்டுவார் கேள்விக்கு நம்ம நியாயமாக இல்லை, பொருந்தாது. சார், இப்போ விஜய் தொடர்ந்து வந்து 2 பேருக்கு தான் போட்டின்னு முன்னிறுத்திட்டு இருக்காரு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ ஒருவேளை டிஎம்கே வந்து எதிரியா அதிமுக பார்த்துருந்துச்சுன்னா அவங்களோட ஃபார்முலா ஒரே ஒரு டெம்ப்ளேட் தான் வச்சிருக்காங்க. ஒரு குழந்தைகிட்ட ஒரு அம்மா வந்து பூச்சாண்டி வந்துடான்னு சொல்லி பயமுறுத்தி சாப்பாடு விட்டுற மாதிரி பாஜக கூட அதிமுகன்னு சொல்லி அடிச்சுட்டு போயிடலாம். ஆனா விஜய் இருக்கிறதுனால தான், விஜயை பார்த்து பயப்படுறதுனால தான் அவ்வளோ பெரிய கூட்டணி வச்சிருக்காங்களா? அப்போ அவங்க அதிமுகவை பார்த்து பயப்படாம தாவைக்காவை பார்த்து தானே பயப்படுறாங்க. இல்லை, தாவைக்கா எடுத்த உடனே ஆட்சிக்கெல்லாம் வந்துட முடியாது. இல்லை, ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் ஒரு பயத்தை திமுக கொடுக்குறாங்களா? அதிமுக அதை பாஜக கூட கூட்டணி இல்லாமல் நீங்கள் சொன்னால் சரி, ஓகே வச்சுக்கலாம். பாஜக கூட சேர்ந்ததுனால இப்போ நீங்கள் சொன்னீங்க எவ்வளோ பெரிய கட்சின்னு சொல்லிட்டு, அப்போ முடிவுகளை கூட இங்கே வந்து எடுக்காம எடப்பாடி வந்து அங்கே போய் தான், வெளியில் போய் தான். இல்லை, எடப்பாடி டெல்லியில் போய் எல்லாம் முடிவு எடுக்கலை. அமித்ஷா டெல்லிக்கு வர சொல்கிறார் பேச்சுவார்த்தைக்கு.
விஜயை கூட்டணிகள் கொண்டு வந்தால் விஜய் துணை முதலமைச்சர் கேட்குறாரு, அவர் 40 சீட் கேட்குறாரு. இந்த ஆலோசனைகளுக்காகத்தான் டெல்லிக்கு போகிறாரு எடப்பாடி. ஆனால் டெல்லிக்கு போன பிறகு அமித்ஷா சொல்கிறது அப்படியே கேட்டுட்டு தமிழ்நாட்டுக்கு வரல. அங்கேயே சொல்லிட்டு வந்துட்டார், துணை முதலமைச்சர்லாம் கொடுக்க முடியாது. துணை முதலமைச்சர் கொடுத்தா தினந்தோறும் விஜய் தான் செய்தியில் இருப்பார், என்னை எல்லாம் மறந்துடும் மக்கள். ரெண்டாவது அதிமுக அழிஞ்சு போயிடும். அதிமுக இத்தனை ஆண்டு காலம் கட்டி காத்த அந்த அரசியல், ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் கட்டி காத்த அந்த ரெட்டைகளை விஜயால் ஒரு பிரபகண்டாவுக்கு உள்ளாக்கப்படும். அதனால் துணை முதலமைச்சரோட பேச்சுக்கே இடமில்லை. ஆந்திராவில் இருக்குது, ஆந்திராவில் பவுன் கல்யாண துணை முதலமைச்சராக இருக்கார். எங்கே இருக்காருன்னே தெரியல சந்திரபாபு நாயுடு. இதெல்லாம் அவர் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்த பிறகு அதுக்கு வாய்ப்பே இல்லை. கட்சியே உள்ளே போனாலும் சரி, தான் உள்ளே போனாலும் சரி, தன்னுடைய காலத்தில் அதிமுகவை அழித்த அந்த பழியை என் மீது போட வேண்டாம்னா கண்டிப்பாக விஜய பாஜக 2 பேருக்கும் முன்னுரிமை கொடுக்க மாட்டேன்னு 168 சீட்டில் நிற்கிறாரு எடப்பாடி. அப்போ எடப்பாடி ஜெயிச்சிருக்காரா, அமித்ஷா ஜெயிச்சிருக்காரா, விஜய் ஜெயிச்சிருக்காரா? அமித்ஷா ஜெயிக்க முடியாது. ஏன்னா அமித்ஷாவுக்கான களம் குஜராத்தில் இருக்கலாம், யூபியில் இருக்கலாம், மகாராஷ்டிராவில் இருக்கலாம், தமிழ்நாட்டில் இல்லை. சார், இப்போ ஸ்டாலினோட நிறைய வெல்ஃபேர் திட்டங்கள் நிறைய வந்திருக்கு. அதனால வந்து பெண்கள் வந்து நிறைய பயனடைஞ்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ வந்து மோஸ்ட்டாக வந்து ஆண்கள் ஓட்டு தான் திமுக அதிகமாக வரும். இப்போ பெண்கள் ஓட்டையும் நல்லா கவர் பண்ணுறாங்கன்னு சொல்கிறேன். இதனால அவர்களுக்கு மக்கள் இது அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். அதிமுக திமுக 2 கட்சிகளிலுமே பெண்கள் வாக்கு அதிகமாக இருக்கிற கட்சி அதிமுக தான். ஜெயலலிதா இருக்கிற காலத்தில், எம்ஜிஆர் இருக்கிற காலத்தில் பெண்களை அதிகமாக ஈர்த்தது அதிமுக தான். இப்போ எப்படி விஜய்க்கு ரசிகைகள் நிறைய இருக்காங்க. எப்படி நான் அக்காவும் இருப்பேன், தங்கச்சியும் இருப்பேன், நைட்டில் பொண்டாட்டியாகவும் இருப்பேன். இந்த அரசியல் தான் ஆண்டாண்டு கால சினிமா துறையிலிருந்து வர்ற அரசியல். பெண்களை அதிகமாக ஈர்க்கிறது சினிமா துறை தான், கவர்ச்சி. அப்போ இந்த அரசியல் திமுகவால் ஈர்க்க முடியல. ஆண்கள் ஓட்டு, இளைஞர்கள் ஓட்டு தான் திமுகவினுடைய ஓட்டு, சித்தாந்த ஓட்டு, கொள்கை ரீதியான ஓட்டு. அதெல்லாம் எப்போனா 50 வருஷத்துக்கு முந்தி திமுக ஆரம்பித்த காலத்தில் அண்ணாவால் நிறைய பொதுக்கூட்டங்களில் மேடைகளில் திமுக தான் நிறைய கொள்கை விளக்கமாக சொல்லுவான், தத்துவங்கள் சொல்லுவான், கூட்டம் ஜேன்னு இருக்கும். அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. அதிமுக மேடையில் கருணாநிதியுடைய சதரங்களை பற்றி பேசுவான். திமுக மேடையில் எம்ஜிஆர், ஜெயலலிதா, சின்ன வீடு, மஞ்சளா, லதா இதை பேசுவான். இப்படி ஆகிப்போச்சு அரசியல். எத்தனை வருஷமா? ஒரு எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தார் 77. அதற்கு பிறகு எம்ஜிஆருடைய அந்தரங்கங்களை பேசுவது திமுக மேடையில் வழக்கமாக போச்சு. இல்லைங்க, அன்னைக்கு அரசியல், தமிழ்நாட்டு அரசியல் இப்படி தான் இருந்தது. அதிமுக அரசியல் இப்படி தான் இருந்தது. அதற்கு பிறகு எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா வந்த பிறகு பெண்கள் ஓட்டு முழுக்க ஜெயலலிதா பக்கம் போயிடுச்சு. ஆண்கள் ஓட்டு திமுகவில் இருந்து அது பெரிய அளவில் புது இளைஞர்களை ஈர்க்க முடியல. அதிமுக பெண்கள் ஓட்டு, ஆண்கள் ஓட்டு, இப்படி திரைப்படத்துறை சார்பாக எம்ஜிஆருடைய வளர்ச்சி இருந்தது. இது திமுகவை அதிகாரத்தை கொண்டு வந்ததுக்கும் அதே சக்தி தான். அது கம்யூனிஸ்டுகளாக வளரலை, காங்கிரஸாக வளரலை. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கி எங்கே போய் நிற்குது. இனி விஜய் படம் போஸ்ட் அடிக்கும்போது திரிஷா போஸ்ட்டையும் அடிக்க வேண்டிய நிலைமைக்கு போயிடுச்சு. திரிஷா இல்லாமல் இல்லை, படம் இப்போ ஒட்ட மாட்டான். எம்ஜிஆர் என்ன பண்ணார்? எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பொழுது ஜெயலலிதாவை தனக்கு பிறகு இந்த மாதம் தலைமை தாங்குவார்னு மதுரை மாநாட்டில் செங்கோல் கொடுத்தார். இப்போ அதே போல் விஜயும் திரிஷாவுக்கு செங்கோல் கொடுக்கக்கூடிய நிலைமைக்கு வந்துச்சு. செங்கோல் கொடுத்து இந்த கட்சி ஆதவர்ஜனாவோ புஷியோ செங்கோட்டையனோ எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, எனக்கு பின்னாடி திரிஷா தான் தலைமை தாங்குவார். இல்லை, சொல்லிடுவார் கூடி சீக்கிரம் இந்த செங்கோல் கண்டிப்பாக கொடுப்பார். செங்கோல் கொடுத்த பிறகு தான் அங்கீகாரம். ஆட்சி மாற்றம், காட்சி மாற்றம் என்பது செங்கோலில் தான் இருக்குது.
இப்படி விஜய் சொல்லுகிற காலம் கண்டிப்பாக வரும். ஏன்னா பெண்கள் வாக்கை ஈர்ப்பதற்கு ஒரு பெண்ணை நிறுத்தினா தான் அதிகாரத்துக்கு வர முடியும். எம்ஜிஆர் யாரை நிறுத்தினார்? ஜெயலலிதாவை. திமுகவில் எந்த பெண்ணுமே இல்லை. இந்த அரசியல் அதிமுக அதிகமாக பெண்களை ஈர்த்த அதே அரசியல் இப்போ விஜயை சினிமா துறையிலேருந்து விஜய் இருக்குது. எம்ஜிஆருடைய பட போஸ்டரை பெண்கள் கிழிச்சு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. கிழிச்சு எடுத்துகிட்டு போய் நீங்கள் அந்த போஸ்டர் வீட்டில் வச்சு இப்படிலாம் கதை இருக்குது. எம்ஜிஆர் படம் ஒரு ரிலீஸ் படம் ஒரு ஆகுது, காலையில் 10 மணிக்கு தான் ஷோ அப்படின்னா ஆண்களும் பெண்களும் இரவிலே போய் கூட்டம் தியேட்டர் வாசலில் படுத்து கிடப்பான். நான் ஏன் பார்த்துருக்கேன் உங்கள் வயசு இருக்கும்போது. அப்போது இந்த சினிமா எவ்வளோ தூரம் பெண்களை ஆண்களை ஈர்த்துருக்குன்னு பாருங்கள். இப்போது அதே நிலைமை தான் விஜய்க்கு. அதனால் பெண்கள் வாக்கு முழுக்க அதிமுக பக்கம் தான், ஆண்கள் வாக்கு தான் திமுகவுக்கு. ஆண்கள் தான் அதிகமாக இருக்கான் திமுகவுக்கு. அதுவும் எல்லாம் கண்ணு தெரியாத காது கேட்காத வேட்பாளர்கள் பூரா இப்போ அப்படி தான் இருக்கான். துரைமுருகனுக்கு என்ன வயசு, திண்டுக்கல் பெரியசாமிக்கு என்ன வயசு, எல்லாமே 70க்கு மேலே. ஐயா ராமதாஸுக்கு 87 வயசு. அவர் சசிகலா கூட கூட்டணி வச்சுருக்கார். இப்போ சசிகலாவோட கூட்டணியை விட்டு விலகி அவர் இப்போ திமுகவுக்கு மீண்டும் வர போகிறார். அப்போது இல்லை பெரிய பிரச்சனை வயசு. நீங்கள் அரசாங்கம் ஏன் 58 வயசு ரிட்டையர்ட் ஆக சொல்கிறான்? 40 வயசில் டயர்ட் ஆகிடுறான், 58 ரீடயர்ட் ஆகிடுறான். அதுக்கு மேலே நீங்கள் ஒரு விஷயத்தை உன்னிப்பாக பார்க்க முடியாது, கவனமாக கேட்க முடியாது. கண்ணுக்கு சாலை சேர் வந்துடும், கிட்ட பார்வை தூர பார்வை வந்துடும், காதில் பக்கத்தில் பேசுகிறவன் தூரமாக பேசுகிறவன் வந்துடும். இப்போ நடக்க முடியாது, ஓட முடியாது, ஒடியார முடியாது. நீங்கள் 2 பேரும் தூக்கி பெரிய வயசு கண்டிப்பாக தேவை. இல்லை இல்லை பெரியார் அரசியல் தலைவர் அல்ல, சமூக தலைவர். பெரியார் சமூக தலைவர். அரசியல் காமராஜ் தான் அரசியல் தலைவர், அண்ணா தான் அரசியல் தலைவர், பெரியார் சமூக தலைவர். அப்போ அரசியல் வேறு, சமூகம் வேறு. அரசியலுக்கு கண்டிப்பாக வயசு தேவை. எம்பி எம்எல்ஏ இருக்கக்கூடிய ஆட்கள் கண்டிப்பாக ஒரு 60 வயசு 65 வயசு அதுக்கு 70 வயசுக்கு மேலே இயங்க முடியாது. தஞ்சாவூரில் பிரச்சனைனா உடனே தஞ்சாவூருக்கு போகணுமா இல்லையா, அந்த கட்சிக்காரன் போகணுமா இல்லையா? போக முடியாது. அப்போ அப்படிலாம் லாபம். நீங்கள் ஒரு கட்சி தலைமை என்பது களத்தில் என்ன நடக்குதுன்னு நீங்கள் பார்க்கணும், மக்களுடைய பிரச்சனையை பார்க்கணும். அதுதான் ஆமாம் அரசாங்கத்தினுடைய கடமை. சார் இந்த ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடு அதிமுகவுக்கு ஒரு கரும்புள்ளி தானே சார்? ஆமாம், மக்களை பற்றி யோசிக்கலையே சார் அதிமுக? இல்லை, அதை விட நான் உங்களுக்கு நானே எடுத்து கொடுக்குறேன். எப்படின்னா ஜெயலலிதா ப்ளசன்ட் ஹோட்டல் வழக்கு, அந்தம்மா ஜெயிலுக்கு போகுது. கல்லூரி மாணவிகளை பசோட கொடுத்துன கட்சி தான் அதிமுக. அதாவது 2 பொள்ளாச்சி ரேப்பு. அண்ணா அடிக்காதீங்க, நான் கழட்டிடுறேன், துணியெல்லாம் கழட்டிடுறேன். அங்கே அந்த பொள்ளாச்சி ஜெயராமன் தான் அதில் அக்யூஸ்டு. ஆனால் அதே பொள்ளாச்சியில் ஓட்டுக்கு 3000 கொடுத்து பொள்ளாச்சி ஜெயராம் மீண்டும் எம்எல்ஏ ஆகிறார். அப்போது துணியை நான் கழட்டுறேன், அடிக்காதீங்க, நான் துணியை அடிக்காதீங்க. அந்த காட்சி இன்னும் காதில் தமிழ்நாடு முழுக்க இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். அப்போது பொள்ளாச்சியில் பொள்ளாச்சி ஜெயராம் எது அங்கே அரசியல்னால் வீட்டுக்கு 3000 கொடுத்துட்டார், வீட்டுக்கு 3000 கொடுத்துட்டார். இதுதான் இப்போ நடக்கிற தேர்தல். வீட்டுக்கு 2000, 5.5 கோடி பேருக்கும் போய் சேர்ந்துடும். சார் இப்போ எங்கள் அண்ணன் சீமான் ஒரு சீட்டாவது வாங்குவாரா சார்? எத்தனை சீட்டு வாங்குவார்? விஜயலட்சுமி பாவம் சீமானை சும்மாவே விடாது. ஒரு சீட்டு வாங்குறாரா இல்லை என்ன நடக்குதுன்னு தெரியல. சீமானை பொறுத்த வரைக்கும் விஜய் வரவு சீமானுடைய அழிவு. சார் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி மேலே வெறுப்பாக தான் இருக்காங்க. அவருக்கே எடப்பாடியே போன தடவை ஃபீல் பண்ணி தான் பிஜேபியை விட்டு வெளியே வந்தார். அது தெரிஞ்சும் மறுபடியும் எந்த தைரியத்தில் சார் போய் மறுபடியும் சேர்ந்தார் அவர்? இல்லை, எடப்பாடியே போய் சேரல, எடப்பாடி மிரட்டி சேர்க்கப்பட்டார். ஆமாம், இல்லை நான் சொல்கிறேன். இல்லை அவர் மட்டும் இல்லை, கும்பலே தப்பு பண்ணியிருக்கு. கும்பலை இப்போ எடப்பாடி மட்டும் பிஜேபியில் சேரலைன்னா 10 அமைச்சர் திகாரில் இருப்பான். வேலுமணி, தங்கமணி, வீரமணி, ஹெல்த் 2 விஜயபாஸ்கர். இல்லை, இங்கே தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் தெரிஞ்சால் 2 திராவிடங்களும் எப்போவோ ஒழிஞ்சு போயிருக்கு. இவனுக்கு அரசியலே தெரியல.
இவனுக்கு இந்த மக்களுக்கு உண்மையாகவே அரசியல் தெரிஞ்சிருந்தா நல்ல கண்ணு முதலமைச்சராக இருப்பார். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம்ல? அதுக்கு வாய்ப்பு இருக்குது, கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. சார் இப்போ இவங்க 4 பேரை விட்டுருங்க சார், விஜய், சீமான், மு.க. ஸ்டாலின், எடப்பாடி, இவங்களை தவிர நல்ல அரசியல் கட்சியும் நல்ல தலைவர்களும் தமிழ்நாட்டில் இல்லைங்களா சார்? இல்லைங்க, இனிமேல் அதை கண்டுபிடிக்கணும். இப்போது 2 கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. 2 கம்யூனிஸ்டுகளுமே போராட்ட களம் அவர்களுக்கு சொந்தமானது. ஆனால் 2 பேருமே திமுகவில் போய் சேர்ந்து 2 பேருடைய களமும் களைஞ்சு போச்சு. இப்போ அண்ணன் திருமா இருக்கார். திருமா தலித்துகளுக்கான தலைவர். அடங்க மறு, அத்து மீறு, திமிரி எழு, திருப்பி அடின்னு சொன்னார். இப்போ அந்த வசனத்தெல்லாம் மறந்து திமுகட்ட அடிமையாயிரு, சிறுத்தையை பூரா கொண்டு போய் அறிவாலயத்தில் கட்டி வச்சு புல்லை போட்டிருக்கானுங்க, புல்லு சாப்பிட்டு கிடக்குது. அப்போது ஒரு தமிழ் தேசிய தலைவராக வளர வேண்டிய திருமாவளவன், அங்கே இருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ், எஸ்.எஸ். பாலாஜி, சிந்தனை செல்வன், ரவிக்குமார், இப்படி எல்லாருமே அறிவாலயம் சிறுத்தைகளாக மாறிட்டாங்க. அதனுடைய விளைவு நீங்கள் எதிர்பார்க்கிற நல்ல தலைவன் இல்லை. இப்போ திருமாவளவன் குழந்தை குட்டி பொண்டாட்டி பிள்ளை எதுவும் இல்லை, தியாகம் பண்ணுவதற்காக ஏறக்குறைய 20 வயசில் பொது வாழ்க்கைக்கு வந்தவர். ஒரு 42 வருஷமாக போராட்டம், பொது வாழ்க்கை, உண்ணாவிரதம், ஊர்வலம், சிறை, அடி, உத, இப்படி தான் வாழ்ந்திருக்கார். ஆனால் அறிவாலயத்தில் கலந்து விட்டதற்கு பிறகு அவருடைய அடையாளமே கலைஞ்சு போச்சு. இப்போ அண்ணன் வேல்முருகன் அது கழட்டிட்டு கிளம்பிட்டார். வேண்டாம், அவங்க சாவகாசமாக வேண்டாம், நான் 234 தொகுதியிலையும் வேட்பாளரை போடணும்னு அவர் கிளம்பிட்டார். ஒரு நேர்மையான வேட்பாளர், நல்ல வேட்பாளர். திமுகவை எதிர்த்து இத்தனை ஆண்டு காலம் போராடி இருக்கார். திமுக சின்னத்திலே ஜெயிச்சு, உதயசூரியன் சின்னத்திலே ஜெயிச்சு, உதயசூரியன் சின்னத்துக்கு எதிர்த்து சட்டசபையில் பல போராட்டம் பண்ணியிருக்கார். இப்போ அவரை திமுக திட்டமிட்டு கழட்டி விட்டுருச்சு. இப்போ அவர் 5 ஆண்டு காலம் நான் எதிர்க்கட்சி அரசியல் தான் பண்ண போகிறேன். முஸ்லீம்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, தலித்துகளுக்கு, தமிழர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் தான் நான் பண்ண போகிறேன்னு இப்போ திமுகவோடு கூட்டணி வைக்காமல் இந்த உணர்வுள்ள அத்தனை பேர் வாங்க நம்மளாம் சேர்ந்து அரசியல் பண்ணுவோன்னு இப்போ வேல்முருகன் அத்தனை பேருக்கும் அறைகோல் விடுறாரு. இப்போ அது 234 தொகுதியில் வேட்பாளரை போட போகிறாரு. இது தேர்தல் முடிந்த பிறகு அவருடைய வாக்கு வங்கி என்ன, அவர் எத்தனை பேர் ஆதரிக்கிறாங்க, தமிழர் வாழ்வுரிமை கூட்டணின்னு எல்லா இயக்கங்களையும் ஒன்று சேர்த்து வச்சுருக்காரு. அதனுடைய ரிசல்ட் என்ன எல்லாம் தேர்தல் முடிந்த பிறகு தான் தெரியும். ஆக நல்லவர் இல்லாமையில இல்லை, வரலாறு நல்லவர்களை உருவாக்கி கொண்டே இருக்கும். வரலாறு நிற்காது. நமக்கு தேசிய தலைவரை வரலாறு தான் கொடுத்தது. பகவத்சிங்கை வரலாறு தான் கொடுத்தது. வரலாறு தான் பல தலைவர்களை நேதாஜி யார் கொடுத்தா? வரலாறு தான் கொடுத்தது. இந்த பூமி இருக்க வரை இந்திய சுதந்திரத்துக்காக வெளிநாடுகளில் இராணுவத்தை கட்டியமைச்ச தலைவர் நேதாஜி. பகவத்சிங்கு டேய் என்ன தூக்கில் போடுறா சொன்னாரா இல்லையா? என்னுடைய நாட்டுக்காக நான் உயிரை விடுறது பெருமை. டாக்டர் போய் டெய்லி பரிசோதிக்கிறான். பரிசோதிக்கும் போது உடம்பு சதை போடுது. தூக்கில் போடுற உடம்பு வத்தி கித்தி எலும்பு தான் இருக்கும், உனக்கு உடம்பு சதை வைக்குதுன்னு டாக்டர் கேட்குறாரு. பூரிப்பாக இருக்கையா, இந்த நாட்டுக்காக உயிரை விட போகிறேன், இந்த நாட்டுக்காக உயிரை விட போகிறேன். என்னை போல பல இளைஞர்கள் என்னை பார்த்துட்டு தியாகம் பண்ண வருவான், ஆங்கிலேயரை விரட்டி அடிப்பான், சுதந்திரம் கிடைக்கும். சுதந்திர பூமியை உருவாக்குவதற்கு நான் தான் முதல் விதை. இப்படி சொன்னால் ஆள்லாம் இருக்காங்க. அதனால் இங்கே தியாகிகள் இல்லாத நாடு இல்லை. தியாகிகளும் இருக்கார்கள், திரிஷாக்களும் இருக்கார்கள். சிறுத்தைகள் அறிவாலயத்துல போயிட்டாங்கன்னு சொல்றீங்க. ரெட்டலையும் டெல்லி மாசுபட்ட காத்துல பட்டு இப்போ எப்படி சொல்றது வாடி போய் தானே இருக்கு. அது ஜெயிக்கும்னு சொன்னா எப்படி சார் நம்புறது? அது விஜய் ஜெயிப்பாருன்னு சொன்னா கூட நம்பலாம். இல்லை, அதாவது விஜய் ஜெயிப்பாரா, இல்லை எடப்பாடி ஜெயிப்பாரா, ஸ்டாலின் ஜெயிப்பாரா, திருமா ஜெயிப்பாரா, இதெல்லாம் ஆனா ஏடிஎம்கே ஜெயிச்சா இங்க நாங்க பார்க்கறது எப்படின்னா பாஜக ஜெயிச்ச மாதிரி தானே அர்த்தமாகும். இல்லை, கூட்டணி வரைக்கும் தான் பாஜக அதிமுக கூட்டணி இருக்கும். எடப்பாடி 117 சீட் ஜெயிச்சிட்டாருன்னா அடுத்த நாளே பாஜக நான் யாருன்னே தெரியாதுன்றார். பாஜக எனக்கு சம்மந்தமே இல்லை. இல்லை இல்லை, மக்களை பார்த்து அப்படி சொல்லக்கூடிய தைரியம் இனி ஒருத்தர் பிறந்து தான் வரணும். மக்கள் தான் ஆசான். மீண்டும் மக்கள்கிட்ட வரணுமா இல்லையா? இவர் மக்கள்கிட்ட வராமல் இவர் ஆந்திராவுக்கு போயிட முடியுமா, இல்லை ஐரோப்பாவுக்கு போயிட முடியுமா? அப்படிலாம் இல்லை.
மக்களோடு மக்களாக இருப்பவன் தான் அரசியல் பண்ண முடியும். அதனால் இது போன்ற பதிலாக மக்கள் சொல்லவே முடியாது, சொல்லிட்டு தப்பவே முடியாது. சில சட்டமன்ற உறுப்பினர்கள், சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஓட்டு கேட்க போகும்போது மக்கள் திருப்பி விரட்டுறான், அடிக்கிறான், சண்டை போடுறான், நடக்குதா இல்லையா? ஆனால் மக்கள் இந்த சட்டமன்ற தொகுதியில் மக்கள் நேரடியாகவே பல கேள்வி கேட்குறான், பல பதிலை கேட்குறான், போஸ்ட் அடித்து விட்றான், கருப்பு கொடி ஏற்றுறான். இதெல்லாம் மக்களுடைய எதிர்ப்பு. அதை இந்த அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொண்டு தான் போக வேண்டுமே தவிர மக்களை எதிர்த்து பேசுகிறான். இப்போல்லாம் சமூக வலைதளம் எல்லா சோப்பில் வச்சுருக்கான். மக்களை எதிர்த்து திட்டிவிட்டாயா, அடிச்சிட்டாயான்னு லைவாக போட்டான்னா வெளியிலே வர முடியாது அரசியல்வாதி. அந்த நிலைமையில மாறி இப்போ அரசியலை சமூக வலைதளங்கள் தீர்மானிக்குது. மக்கள்கிட்ட ஒரு செய்தி போய் சேர்றதுக்கு ஒரு 25-30 வருஷத்துக்கு முந்திலாம் இப்போ அச்சு ஊடகங்கள் தான் இருந்தது. அச்சு ஊடகத்தில் வந்தால் தான் செய்தியே தெரியும். இல்லை ரேடியோ கேட்பான். யாராவது செத்து போயிட்டான், டெல்லியில் ஒரு பெரிய பிரதமரோ இல்லை ஏதோ ஒரு தலைவர் இறந்து போயிட்டா அதை வந்து சேர்றதுக்கு 2 நாள் ஆகும். 84 எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்திரா காந்தி இறந்து போனது சாயங்காலம் ரேடியோவில் தான் தெரியும். அந்த மாதிரி சுட்டு கொல்லப்பட்டது காலையில் 9-10 மணிக்கு. சாயங்காலம் இந்திரா காந்தி இறந்தது அன்னைக்கு ரேடியோ வழியாக செய்தி வழியாக பேப்பரில் வந்து அப்போ டெலக்ஸு ஃபேக்ஸ் எல்லாம் இருந்தது. அப்போ இன்றைக்கி அப்படி இல்லை. எது நடக்குதோ அடுத்த நிமிஷம் அந்த அரசியல்வாதியை அம்பலப்பட்டு தோல் உரித்து மீம்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராமில் போட்டு அவன் மன்னிச்சுக்குங்க என்னை ஆளை விட்டுருங்கன்னு கேட்குற அளவுக்கு இன்றைக்கி சூழல் இருக்குது. அதனால் மக்களை யாரும் உதாசீனப்படுத்த முடியாது. விஜய்க்கு ஒரு வாய்ப்பு தான் கொடுத்து பார்க்கலாங்க. அது மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இல்லைங்க, அதாவது பெரியார்கிட்ட போய் கேட்குறாங்க, நீ கடவுள் இல்லை காலம் முறை சொல்லிட்டு இருக்கியா, கடவுள் வந்து என்னையா பண்ணுவேன்? உடனே சொன்னார், கடவுள் வந்தால் நான் ஏற்றுக்குவேன்னார். கடவுள் வந்தால் எனக்கு முன்னாடி வந்துட்டாருன்னா நான் ஏற்றுக்குவேன்னார். அது மாதிரி தான் மக்கள் ஓட்டு போட்டால் விஜயா இருந்தால் என்ன, சீமானா இருந்தால் என்ன, நம்ம அண்ணன் வேல்முருகனாக இருந்தால் என்ன, முதலமைச்சர் மக்கள் ஓட்டு போட்டால் நம்ம ஏற்று தான் ஆகணும். ஓட்டு போட்டவர்கள் போடாதவர்கள் ஆதரித்தவர்கள் எதிர்த்தவர்கள் எல்லாருக்கும் அவர் தான் முதலமைச்சர். அதனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. இப்போது பாஜக கூட்டணியில் ஏடிஎம்கே இருக்காங்க, இதே மாதிரி தான் 21 இருந்தாங்க. அப்போ வந்து ஜெயிச்ச பிறகு என்னென்ன மாதிரி நடந்துச்சு எல்லாமே பார்த்தோம். அதாவது கூட்டணிக்கு இருக்கிறதுக்கு முன்னாடி 21க்கு முன்னாடி என்னென்ன மாதிரியா ஏடிஎம்கே வந்து பிஜேபி யூஸ் பண்ணாங்க, மாநில சுயாட்சிக்கு எதிராகவும் எப்படி என்னென்ன மாதிரியான காயெல்லாம் நகர்த்துனாங்க நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். இப்போ அதே நிலைமை திரும்ப ஏடிஎம்கேக்கு வந்தால் தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நம்பிக்கை வச்சு வாக்களிப்பாங்க? இல்லை, இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் முடிந்த பிறகு எடப்பாடிக்கு மெஜாரிட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் மெஜாரிட்டி இருந்தாலும் நீங்களே சொல்லிட்டீங்க எல்லாருமே வழக்கு இருக்குது. அப்போது அவங்க வந்து இது அவங்க மேலே அடிபணிஞ்சு போயிட மாட்டாங்கன்றது என்ன சாத்தியம் இல்லாத விஷயமா? அது சாத்தியமான விஷயம் தானே. ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம், 19-20 பார்த்தாச்சு. கொரோனா காலகட்டங்கள்லேயே அவங்க எவ்வளோ அடிமையாக கடந்தாங்கன்னு நமக்கு தெரியும். இப்போ அதே நிலைமை தானே திரும்ப மக்கள் யோசிப்பாங்க. திரும்ப இப்போ பிஜேபியும் ஏடிஎம்கே கூட்டணி வந்துச்சுன்னா அதே நிலைமையை நோக்கி தானே நம்ம தமிழகம் போவோம். இன்னும் நம்ம என்னென்ன இழக்க போகிறோம்னு ஒரு அச்சம் வராதா மக்களுக்கு? இல்லை, அதாவது எடப்பாடிக்கு இந்த ஆட்சியை தக்க வைக்கணும், சிறுபான்மை மக்களுடைய வாக்கை வாங்கணும், முஸ்லீம் வாக்கு. எடப்பாடியோட எண்ணமா இருக்கலாம், மக்களோட எண்ணம் எப்படி இருக்கும்? அப்படிதானே இருக்கும். இல்லை 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 இருங்க. இப்போ எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இப்போ 16-21 காலகட்டத்தில் அதிமுகவுக்குள்ளே பல குழப்பம். ஓபிஎஸ், சசிகலா, இப்போ எடப்பாடிகிட்ட முழு கண்ட்ரோல் வந்துருச்சு. கட்சி எடப்பாடிகிட்ட முழு கட்டுப்பாட்டுக்கு வந்துருச்சு. எடப்பாடி நல்ல கேள்வி தான். அமித்ஷா கண்ட்ரோலில் இல்லை. அவருக்கு தெரியும் அமித்ஷா என்ன பண்ணுவார். எலெக்ஷன் வந்த பிறகு அமித்ஷாவை விட்டு வெளியேறிடுவார். ஏன்னா நீங்கள் அமித்ஷா விட்டு போன முறை வெளியேறின பிறகு சொந்த கட்சிக்காரனே தன் கூட நிற்கலை. வேலுமணியை பொறுத்த வரைக்கும் ஜக்கி கூட போய் நிற்கிறாரு. செங்கோட்டையை நிர்மலா சீதாராமன் கூட போய் சேர்ந்துட்டார். இப்படி அதிமுகவில் இருக்கிற யாரும் அதிமுகவில் பாஜகவாக மாறிட்டான்.
அப்போ எடப்பாடி என்ன நினைக்கிறாரு, ஆட்டத்தை கலைச்சிட்டு போயிடலாமா, அதிமுக கலைச்சிட்டு போயிடலாமா, இல்லை அதிமுகவை காப்பாற்றணுமா அப்படிங்கிற ஒரு நெருக்கடி வருது. எடப்பாடி மட்டும் மக்கள் எப்படி நம்புவாங்க? ஏடிஎம்கேல உள்ள எல்லாருமே பாஜக மாறிட்டாங்கன்றீங்க. அப்போ மட்டும் எடப்பாடி மட்டும் மக்கள் எப்படி நம்புவாங்க? இல்லை, மக்கள் அதிமுக காரெல்லாம் பாஜகவாக மாறலை. அதிமுகவில் உள்ள மந்திரிகள், வேலுமணியை போல முன்னாள் மந்திரிகள், தங்கமணியை போல பல மந்திரிகள் பாஜகவனுடைய ஏவல் படையாக மாறிட்டான். அப்போது அவர்கள் எந்த நேரத்திலேயே கட்சியை உடைச்சி எடப்பாடியை டம்மியாக்கி அவர்களிடம் ஆட்சி அதிகாரம் கட்சியை கொடுப்பதற்கு பாஜக ஏக்நாத் ஷிண்டே மகாராஷ்டிராவை போல ஒரு சூழ்ச்சி நடக்குது. அந்த சூழ்ச்சியை முறியடிப்பதற்காக, தன்னை தற்காத்து கொள்வதற்காக, கட்சியை காப்பாற்றுவதற்காக எடப்பாடி ஒரு முயற்சி பண்ணார். அந்த முயற்சி திருவினை ஆக்கலை. பாஜக விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்த பிறகு தான் தனக்கு திமுக வெற்றி பெறுவதற்கு என்ன காரணம்னா சிறுபான்மை முஸ்லீமுடைய வாக்கு, கிறிஸ்தவர்கள் வாக்கு. இந்த வாக்குகள் பாஜகவோடு இருந்தால் கிடைக்காதுன்னு தெரிஞ்சுதான் பாஜக விட்டு வெளியே வந்தார். வெளியே வந்து நாடாளுமன்ற தேர்தலில் முஸ்லீம் லீக், அதாவது எஸ்டிபிஐ முபாரக்கை திண்டுக்கல்லில் நிறுத்தி, நான் முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவ மக்களுக்கெல்லாம் நான் ஆதரவாக இருப்பேன், எதிராக இருக்க மாட்டேன், இப்படி சத்தியம் பண்ணித்தான் ஜெயலலிதா ஒருக்கா சத்தியம் பண்ணிச்சு. அதே போல் எடப்பாடி முபாரக்கை இப்படியாக ஜெயிச்சு டெல்லிக்கு அனுப்பணும்னு திண்டுக்கல் சீனிவாசன்கிட்டையும் நத்த விஸ்வநாதன்கிட்டையும் பொறுப்பை கொடுத்தாரு. ஆனால் இந்த துரோகிகள் அதிமுகவில் இருக்கக்கூடிய 1000 கோடி 2000 கோடி வச்சுருக்கிற துரோகிகள் அத்தனை பேரும் பாஜக கட்டுப்பாட்டுக்கு போயிட்டான், எடப்பாடி கட்டுப்பாட்டில் இல்லை. அப்போது இந்த துரோகிகளை எதிர்த்து கட்சியை காப்பாற்றுறதா இல்லை இல்லை எல்லா கட்சியிலையும் துரோகி இருக்கான். துரோகி இல்லாத இடமே இல்லை, துரோகி இல்லாத இடமே இல்லை. அரசியல்னால் துரோகிகள் நிறைந்தான் இருப்பான். எம்ஜிஆருக்கும் துரோகி இருந்தான், ஜெயலலிதாவுக்கும் துரோகி இருந்தான், கருணாநிதிக்கும் துரோகி இருந்தான், ஜூலியர் சீசருக்கே துரோகி இருந்தான். புருட்டாஸ் நீமாயா குத்துற என்னைய, நானும் தான் குத்துவேன்னு குத்துறான். அதான் விஜய்க்கு யார் சார் துரோகி? விஜய்க்கு ஆதவர்ஜனா தான் துரோகி. எப்போ வேண்டுமானாலும் அவரோட சுயரூபத்தை காமிப்பார். புஷி அடிமைய, நல்ல அடிமை, நல்ல விசுவாசி. விஜய்க்கு புஷியை விட ஒரு அடிமை உலகத்திலே கிடைக்க மாட்டான். தலைவரை என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், நீங்கள் தான் எனக்கு அண்ணி என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். அதனால் புஷி வந்து ஒரு நல்ல உண்மையான விஜயுடைய உண்மையான தொண்டன் புஷி தான். புஷி வந்து எந்த காலத்துலையும் கட்சி கலகலக்காது. புஷி வந்து இட்டாண்டு வந்துட்டு இட்டாண்டு போகிறதான் அவருடைய பணி. சார், இப்போ விஜய் வந்ததுக்கு அப்புறம் கலை வந்து டிஎம்கே வர்சஸ் டிவிகே அப்படிதான் இருக்கு. ஜெயலலிதா காலத்தில் இருந்த ஒரு பிராண்ட் வேல்யூ இப்போ இல்லையே ஏடிஎம் கிட்ட. இல்லை, அப்படிலாம் சொல்ல முடியாது. அதாவது 66 எம்எல்ஏ இருக்கிற கட்சி அதிமுக. ஆமாம், ரெட்டையில் தான் அங்கே தலைவர். எடப்பாடியெல்லாம் தலைவர் கிடையாது. நான் தொடர்ந்து சொல்கிற கதை அதுதான். ரெட்டை இலை இருக்க வரைக்கும் அதிமுக யாரும் அழிக்க முடியாது. கிராமம் வரைக்கும், நகரம் வரைக்கும், உள்ளூராட்சி, பேரூராட்சி எல்லா பக்கமே ஏ ஃபார்ம் பி ஃபார்ம். எடப்பாடிக்கே ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் இல்லைன்னா எடப்பாடி எம்எல்ஏ ஆக முடியாது. ரெட்டை இலை சின்னத்தில் வந்து மக்கள் பார்த்துட்டு தான் ஓட்டு போடுறான். ரெட்டை இலை என்பது 2 இலை, ஒன்று எம்ஜிஆர், இன்னொன்று ஜெயலலிதா. அப்போ இது கிராமம் வரைக்கும் போய் சேர்ந்துருச்சு. இது எப்படி போய் சேர்ந்ததுன்னா திமுகவை ஒழிக்கணும், திமுகவை அழிக்கணும், திமுக எதிராக ஒரு அதிகார மையம் வேணும். அப்படி உருவானது தான் அந்த அதிமுக. கொள்கை, கோட்பாடு, லட்சியம், சிந்தனை, கம்யூனிசம் ஒன்றும் கிடையாது. எம்ஜிஆருக்கு எந்த அரசியலும் தெரியாது. அவருக்கு என்ன தெரியும்? 10 வருஷம் இருந்தார்ல காங்கிரஸில் 10 வருஷம் இருந்தார், இப்போ திமுகவில் இருந்தார், அதிமுகவில் வந்தார். எது இருந்தாலும் அவர் ஒரு நல்ல மனிதன். பெரிய அளவில் அரசியல் சூழ்ச்சியெல்லாம் தெரியாது. நீங்கள் எம்பிபிஎஸ் டாக்டர்கள் ஒரு மாநாடு நடத்துகிறாங்க முதலமைச்சர் இருக்கும்போது, அங்கே போய் பேசுகிறாரு, நீங்கள் எல்லாம் டாக்டர் அம்பேத்கரை போகிற நல்ல மருத்துவ சேவை செய்யணுங்கிறார். டாக்டர் அம்பேத்கர் அவர் பார்த்து எம்பிபிஎஸ் டாக்டர் அவர் நினச்சிட்டு இருந்திருக்காரு. அதுதான் அதிமுக. ஒரு புத்தக திருவிழா நடந்தது எடப்பாடி சிஎம்மாக இருக்கும்போது. அப்போ அதில் தலைமை தாங்கி பேசும்போது சொல்கிறாரு, நேதாஜியை தூக்கில் போட்டாங்க அப்படிங்கிறாரு. பகத்சிங்கை தான் தூக்கில் போட்டாங்க. பகத்சிங் யார், நேதாஜி யாருன்னு அவருக்கு தெரியல.
சகோதரின்னு சொன்னாரே சார். ஸ்டாலின் கமல்ஹாசனை சகோதரி அப்படின்னு சொன்னாரு. இல்லை அவர் எழுதி கொடுத்து மெதுவாக படிப்பார். அவருக்கு அரசியலில் துண்டு சீட்டு இல்லாமல் அவரால் படிக்க முடியாது. துண்டு சீட்டு இல்லாமல் அவர் வளர்ந்த விதம் அப்படி. சார் இப்போ கமல்ஹாசன் வந்து திமுகவில் போய் சேர்ந்தார் இந்த எம்பி சீட்டுக்காக. இப்போ ஆனால் இப்போ அவரோட கட்சி சின்னம் தரலாங்கிறதுக்காக கௌரவமாக எலெக்ஷன்லேயே இது பண்ணலன்ட்டாரு. அதை பற்றி நீங்கள் என்ன சார்? இல்லைங்க, இப்போ சூரியன் எதிர்த்து தான் டார்ச் அடித்தார். சூரிய வெளிச்சத்தை விட டார்ச் வெளிச்சம் அதிகமாக இருக்குன்னு நம்பினார். கடைசியாக என்ன ஆச்சுன்னா ஒரு எம்பி ஆனால் போதும்னு அவருக்கு வாழ்நாள் கனவு. அந்த கனவு எங்கேயும் நிறைவேறலை. திமுக நிறைவேற்றி கொடுத்தது. எம்பி ஆகிட்டு ஆன பிறகு உங்களுக்கு 2 சீட்டு உதயசூரில் தர்றோம், உங்கள் வேட்பாளர் கொடுங்கன்னாங்க. 2 பேர் ஜெயிச்சா திமுகவே சேர்ந்துருவான். என் கட்சியில் இருக்க மாட்டான். அதனால் எனக்கு சீட்டே வேண்டாம், கொடுத்தா டார்ச்சரில் கொடுங்கன்னாரு. டார்ச்சர்லாம் கொடுக்க முடியாது. எங்களுக்கு சட்டசபையில் ஒரு வேளை மைனாரிட்டி கவர்மெண்ட் வந்தால் 2 சீட்டில் ஆட்சி கவுந்து போகக்கூடாது. டெல்லியில் வாஜ்பாய் ஆட்சியை ஒரு சீட்டை கவுந்து போச்சு. அதனால் 2 சீட்டு உதயசூரியில் போடுங்கன்னாங்க. உதயசூரியன் எனக்கு வேண்டாம், ஏன்னா எங்கள் பையனுக்கு உதயசூரியன் ஜெயிச்சான்னா அப்படியே அங்கே சேர்ந்து எனக்கு எதிராக வந்துடுவான். யார் அந்த கமலஹாசன் கேட்பான். இது தேவையா? வேண்டான்ட்டார். இதுதான் கமலஹாசனுடைய இன்றைய நிலை. அவருடைய தீராத ஆசை எம்பி ஆகணும், பார்லிமெண்ட்டுக்குள்ளே போகணும். ரஜினி கூட போக முடியல. ரஜினி கூட பார்லிமெண்ட்டுக்குள்ளே போக முடியல. கமலஹாசன் போயிட்டார். அப்போ அவருடைய அச்சீவ்மெண்ட்டு தீர்ந்து விட்டது. இதுதான் கமலஹாசனுடைய நிலை. சார் இப்போ ரெட்டலை வந்து கிராமம் வரைக்கும் போயிருக்குன்னு சொல்றீங்க. ஜெயலலிதா வந்து 234 தொகுதி தனியா நின்னாங்க. அந்த தைரியம் இப்போ எடப்பாடி பழனிசாமி இருக்காங்க தனியா? இல்லை இல்லை இல்லை. ஏன் இல்லைன்னா, ஜெயலலிதாவை காங்கிரஸோ பிஜேபியோ எந்த அழுத்தமும் கொடுக்கவும் முடியாது. எடப்பாடி நிலைமை அப்படி இல்லை. எடப்பாடி நித்திய கண்டம் பூர்ண ஆயிடுச்சு. செத்து பிழைக்கிறார். அவர் வந்த உடனே 45 மாவட்ட செயலாளர்களை 90 மாவட்ட செயலாளர்னார். 45 பேர் 40 கோஷ்டியாக இருக்கான். பாதி பேர் வேலுமணி கண்ட்ரோலில் இருக்கான், பாதி பேர் தங்கமணி கண்ட்ரோலில் இருக்கான், பாதி பேர் வீரமணி கண்ட்ரோலில் இருக்கான். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கட்டுப்பாடு இருக்காங்க. இவர் கட்டுப்பாட்டில் எவனுமே இல்லை. அப்போ தான் 45 மாவட்ட செயலாளர் 90 மாவட்ட செயலாளர்னார். 234 தொகுதிகளிலுமே தன்னுடைய ஆதரவாளர்களை போட்டு கட்சியை கட்டுப்பாட்டில் வைப்பதற்கு பெரும் போராட்டம் நடத்த வேண்டியிருக்கு. இதுக்கு நடுவில் இப்போ திமுக ஆளுங்கட்சி 5 வருஷம் இருந்து எல்லா வேட்பாளர்களும் எல்லா மந்திரிகளும் பழைய எம்எல்ஏக்களும் அத்தனை பேருமே தொகுதிக்கு 40 கோடி ரூபா செலவு பண்ணுறதுக்கு தயார் நிலையில் வச்சுருக்கான். எடப்பாடி பார்த்தாரு, ஏப்பா 40 கோடி இருந்தால் உங்களுக்கு சீட்டு, இல்லைன்னா இல்லைன்ட்டார். வெள்ளமணி நடராஜனுக்கு சீட்டு இல்லை, வைகை செல்வனுக்கு சீட்டு இல்லை. கூப்பிட்டு கேட்டார், ஏப்பா அப்படி எவ்வளோ வச்சுருக்கேன்? எனக்கு தெருக்கூடி தான் இருக்கேன். மந்திரியாக இருந்து எவ்வளோ திருடுனேன்? ஒன்றும் திருடலை. அப்போ சீட்டு இல்லை. எவன் 40 கோடி ரூபா செலவு பண்ண முடியுமோ, ஓட்டுக்கு 2000 2 லட்சம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க முடியுமோ அத்தனை பேர் கான்ட்ராக்டர்கள், அத்தனை பேரும் பிடபிள்யூ கான்ட்ராக்டர், ஹைவேஸ் கான்ட்ராக்டரு. இதுதான் அரசியல். லீமா ரோஸ், லாட்ரி மார்ட்டின் பொண்டாட்டி, அந்த அம்மா நான் எம்எல்ஏ ஆகணுன்னுது. அம்மா எவ்வளோ கொடுப்பீங்க? மீட்டருக்கு மேலே ஆட்டோக்காரன் கேட்குற மாதிரி எவ்வளோங்க ஐயா கொடுப்பீங்க? சாப்பா மீட்டருக்கு மேலே 10 ரூபா எனக்கு கொண்டு மவுண்ட் ரோடில் இறக்கி கொடுக்குற மாதிரி. அந்த அம்மா 100 கோடி ரூபா கொடுத்துருக்கு கட்சிக்கு. அடுத்து ஆம்ஸ்ட்ராங் பொண்டாட்டி பொற்குடி ஆம்ஸ்ட்ராங்கு சொத்து எல்லாமே ஏமாற்றிட்டானுங்க. அவங்ககிட்ட சொத்தை மீட்டு நான் எடுக்கணும், எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுங்கணுது ஆம்ஸ்ட்ராங் பொற்குடி. இப்படி தான் அதிமுக இருக்குது. திமுக இப்போ எடப்பாடி வந்து கட்டுப்பாட்டில் இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்போ அவர் போட்டு நாங்கள் என்ன சார் பண்ண போகிறோம்? இல்லை, கட்டுப்பாட்டில் இல்லை என்பதை விட அவர் கட்டுப்பாட்டு கொண்டு வந்துடுவார். அவருக்கு இந்த தேர்தல் வந்து ஒரு பெரிய ஒரு நெருக்கடி. இதில் அவர் எப்படா 118 வரும் 118 வரும்னு இருக்கார். 118 வந்தால் அவர் ஒரு ஜெயலலிதாவாக மாறிடுவார், சாட்டையாக எடுத்துருவார். இது ஜெயலலிதா வாஜ்பாயை பிரதமர் ஆக்கியது ஜெயலலிதா தான், வாஜ்பாயை கவுத்தியதும் ஜெயலலிதா தான். இது ஜெயலலிதாவுடைய சிறப்பு. அதே போல் தான் எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த கட்சியை பாஜக முழுங்கிருன்னு அவருக்கு தெரியும். அவர் இந்த ஏப்பம் விட்டுருன்னு தெரியும். இது எப்படா காப்பாற்றுறது, நம்மளும் காணாமல் போயிடுவோம், இந்த கட்சியும் காணாமல் போயிடும்.
ஜெயலலிதா எம்ஜிஆர் கட்டி காப்பாற்றுற கட்சி நம்ம கடைசி காலத்தில் அழிச்சிட்டு போயிடக்கூடாது, இதை காப்பாற்றணும் மனிதாபிமானமாக எடப்பாடி நினைக்கிறார். இதுதான் இன்றைக்கி அதிமுக யாராலையும் அசைக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் எடப்பாடி தான். திமுகவை எதிர்த்து ஒரு கட்சி இருக்கணும், திமுக மட்டும் இருக்கக்கூடாது. அது எப்போ? கருணாநிதி காலத்து சூத்திரம். கருணாநிதியை எதிர்ப்பதற்காகத்தான் மக்கள் எம்ஜிஆரை கொண்டு வந்தாங்க. எம்ஜிஆர் ஆட்சி இப்போ பெரிய தேனாரும் பாலாரும் ஓடலாம் தெரியாது, எம்ஜிஆருக்கு ஒன்றுமே தெரியாது, சினிமா தான் தெரியும். ஆனால் எம்ஜிஆரை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான ஊழல், லஞ்ச லாவணியம், கொள்ளையடிச்சு கொடநாடு எஸ்டேட்டு, இன்னும் ராமாவரம் தோட்டத்தில் லைட்டு போடுறதுக்கு ஆள் இல்லாமல் கிடக்கு அந்த இடம். இதுதான் எம்ஜிஆருடைய வாழ்க்கை. அப்போது இந்த மக்கள் எம்ஜிஆர் தேடி போய் கொடுத்தான். எம்ஜிஆர் தேடி போய் கொடுத்ததனுடைய விளைவு தான் கருணாநிதி கும்பல்கிட்ட இருந்த அரசியல் அதிகாரம். காங்கிரஸை ஒழித்து பண்ணையார்களை ஒழித்து திமுக வந்தது. திமுக வந்து இவன் பூரா பண்ணையார் ஆகிட்டான். எல்லாம் 1000 கோடி 2000 கோடிக்கும். அப்போது சேரிக்கு அரசியலை கொண்டு போய் சேர்த்தது எம்ஜிஆர் தான். இந்த விசில் அடித்தான் குஞ்சுகளுங்குவான், சினிமா தேட்டரில் உட்காந்து விசில் அடிப்பான். இப்போ இந்த அதிகாரம் சேரிகளுக்கு ஒடுக்கப்பட்டவங்ககிட்ட இப்போ எம்ஜிஆர் போய் சேர்ந்ததுக்கு பிறகு தான் கருணாநிதியால் வாழை அடக்கிட்டு இருக்க முடியுது. காங்கிரஸ் காணாமையே போச்சு. இதுக்கு எம்ஜிஆர் தேவை. இந்த கட்சி எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டு பார்ப்பனர்கள் பூரா என்ன பண்ணான், எம்ஜிஆர் சேர்த்தா எல்லாம் கருணாநிதி போய் சேர்ந்துருவான். அதனால் எம்ஜிஆர் கட்சி அழிய விடக்கூடாதுன்னு தான் ஒரு பாப்பாஜி கொண்டு வந்து தலைவராக்கணும். இது இந்த அடிப்படை மக்களுக்கான அதிகாரம் தான். நீங்கள் ஒரு கிளையில் ஒருத்தன் பேரூராட்சி தலைவர் ஆகிறான், ஒருத்தன் சேர்மன் ஆகிறான், ஒருத்தன் ஊராட்சி தலைவர் ஆகிறான், ஒருத்தன் பஞ்சாயத்து போர்டு தலைவர் ஆகிறான். திமுக இருந்தால் அவ்வளோ திமுக தான் இருப்பான், ஆதிக்க சாதி தான் இருப்பான். அதை உடைத்து கீழே வரை கொண்டு போனது எம்ஜிஆர் கட்சி. இன்னைக்கு வரையும் அது தொடருது. நீங்கள் ஜெயலலிதா பற்றி சொன்னீங்க. இப்போ அவங்க இருக்கும்போது அந்த கட்சியோட கண்ட்ரோல் என்ன நமக்கு தெரியும். நான் இப்போ எடப்பாடி வந்து ஒரு 5 வருஷமா ஆட்சியிலே இல்லை. அப்பயே அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியாதப்போ, கட்சி நிர்வாகிகளையும் கட்சி இது ஒரு பொறுப்புல இல்லாதப்பே கண்ட்ரோல் பண்ண முடியாதப்போ, நாளைக்கு உங்க அதிகாரத்துக்கு வந்தா எல்லாருமே கை ஓங்க தான் செய்யும், ஒருத்தர் இழுக்க செய்வாங்க கட்சியை. அப்போ அவரால் எப்படி காப்பாற்றுறது சாத்தியமோ? இல்லை, அதாவது ஜெயலலிதா அப்படி தான் இருந்தது. இப்போ எப்படி எடப்பாடி இருக்காரோ, ஜார்ஜே உடஞ்சி போச்சு. ஜானகி கொஞ்சம் கட்சியை கூட்டிகிட்டு போச்சு, ஜெயலலிதா கொஞ்சம் கட்சியை கூட்டிகிட்டு போயிடுச்சு. சேவல் ஒருத்தனுக்கு, புறா ஒருத்தனுக்கு, இப்படி தான் போச்சு. ஒருத்தருக்கு சூப்பு, ஒருத்தருக்கு சக்கை, ஒருத்தருக்கு சப்பை, இப்படி தான் இருந்தது. ஆனால் 96 தேர்தலில் ஜெயலலிதா ஜெயித்த பிறகு தான் என்னாச்சு, கட்சி கண்ட்ரோலுக்கு வந்தது. திட்டங்களை கொடுக்குறாங்க எல்லா தேர்தல் அறிக்கையிலையுமே. இப்போ வந்து இலவச திட்டம் கொடுக்குறது சரியான்னு கேட்குறோம். இல்லை, இலவச திட்டம் இந்த மக்களை ஒரு ஓட்டு போட வைப்பதற்காக ஒரு ஈர்ப்பு தானே தவிர இந்த இலவச கல்வி மருத்துவம் ரெண்டுமே இல்லை. இல்லை, இது இல்லை, தவறு. இது தவறு தான். திமுக அதிமுக 2 பேரும் செய்வது மாபெரும் தவறு. இலவசமாக கிடைக்க வேண்டிய கல்வி காஸ்ட்லியாக இருக்குது. ஆமாம், இல்லை, அதான் சாலைங்கிற பேரில் இல்லை, அது இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு தான். மக்கள் சரியான தலைவர் தேர்ந்தெடுக்கலையா? அது ஒரு நல்ல கண்ணு தோத்து போகிறார. நல்ல கண்ணை போல ஒரு நல்ல தலைவன் உலகத்திலேயே இல்லை. முத்தரசனை போல ஒரு தலைவன், ராமகிருஷ்ணனை போல, சங்கரையாவை போல, வரதராஜ் இருக்க வரைக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தை வரக்கூடாதுன்னாரு கருணாநிதி. அப்போ எவ்வளவு கராரான நபராக இருந்திருப்பார் சிபிஎம் வரதராஜ. இப்படி பல தலைவர்கள் இருந்திருக்காங்க. ஆனால் இந்த திராவிட இயக்கம் வந்த பிறகு கலைஞர் டிவி இது, அதை விட எம்ஜிஆர் காலத்தில் இலவச பல்லுப்பொடி, எவனும் பல்லே வளர்க்குறது தமிழ்நாட்டில். மற்ற மாநிலத்துக்காரர் அப்படி தான் நினைப்பான். இலவச பல்பொடி திட்டங்க, இலவச செருப்பு, சீவக்கட்டை, இதெல்லாம் கொடுத்தானுங்க. அப்போது மக்களுக்கிட்ட அரசியலே போய் இல்லை இல்லை, அதுதான் நீங்கள் கல்வியை சரியான பகுத்தறிவு கல்வி இல்லையே. சனாதன கல்வி தான் இங்கே இருக்குது. கல்வியில் பல வகைப்பட்ட கல்வி இருக்குது. கேபிட்டலிஸ்ட் கல்வி இருக்குது, அமெரிக்காவில் முதலாளித்துவ கல்வி இருக்குது, சீனாவில் கம்யூனிச கல்வி இருக்குது, ரஷ்யாவில் சோசியலிச கல்வி இருக்குது, அரபு நாடுகளில் மத ரீதியான குர்ஆன் வழி நடத்தக்கூடிய கல்வி இருக்குது, கிறித்துவ நாடுகளில் கிறித்துவ கல்வி இருக்குது. இப்படி பல தரப்பட்ட கல்வி இருக்குது. இந்தியாவில் சனாதன கல்வி. நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூலில் சைவம் தான் சாப்பிடணும், அசைவமே சாப்பிடக்கூடாதுங்கிறான். எனக்கு தெரிஞ்ச ஒரு டீச்சர், சைவம் தான் சாப்பிடணும், அசைவம் சாப்பிடக்கூடாது.
ஒரு கஷ்டம் வந்துன்னா உடனே தியானம் பண்ணுங்கிறான். முடிஞ்சிருமா? அப்போது இந்த குழந்தை எப்படி அவன் உருவாக்குறான் பாருங்கள். சனாதன கல்வியை கொடுக்குறான். ஆமாம், அதே தான் சார். இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம் மூலமா பாதி பேரை ஓட் லிஸ்ட்ல தூக்கிட்டாங்க. ஆமாம், அது வந்து பிஜேபியோட திட்டம்னு சொல்றாங்க. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்ல தான் ஏடிஎம்கே ஜெயிக்கும்னு சொல்றீங்களா நீங்கள்? இல்லை, அப்படி இல்லை. நீங்கள் ஏடிஎம்கே பாஜகவோட கூட்டணி சேர்ந்து இன்னொரு ரகசியம் இருக்குது. எப்படியா ஜெயிக்க வச்சிருவான் அமித்ஷான்னு எடப்பாடி நம்புறார். அது எப்படிலாம் தெரியாது. எப்படியாவது பாஜக வந்து ஒரு மாஸ்டர் மைண்டு, ஒரு மாஸ்டர் கிரிமினல் மைண்டு. இது எப்படியாவது பாஜகவை நம்பினா கரையேறிடலான்னு எடப்பாடி நம்புகிறார். ஏன்னா டெல்லி ஒரு பவர் சென்டர், டெல்லி ஒரு பெரிய பவர் சென்டர். நீங்கள் கேட்குற சின்ன இப்போ வேல்முருகன் 234 தொகுதியிலையும் திமுக எதிர்க்கறதுக்கு தயார் நிலையில் இருக்கார். ஆனால் இப்போ அவர் என்ன கேட்குறாருன்னா, எனக்கு ஒரு சின்ன ஒரே சின்னம் கூட எல்லாரும் நிற்கிற மாதிரி கேட்குறாரு. கொடுக்க மாட்டேங்கிறான். ஏன்? அதிமுக தோற்று போயிடுன்னு நினைக்கிறான். அப்போது ஜனநாயகத்துக்குள்ளே என்ன இருக்குது? பாஜக வருது. ஜனநாயகம் இங்கே ஜனநாயகமாகவே இல்லை. சீமானை புத்தி பாதுகாக்கிறான், விஜயை புத்தி பாதுகாக்கிறான். 40 பேர் இறந்ததுக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட்டும் எஃப்ஐஆர் போடல, வழக்கு போடலை, நடவடிக்கை எடுக்கலை, அவனும் கைது பண்ணல. அந்த கேரமன் ஓட்டிகிட்டு போனவனை கூட கைது பண்ணலை. சரியா? சிபிஐ அந்த வழக்கு எடுத்துக்கிச்சு. சிபிஐ என்ன பண்ணுதுன்னா அதுவும் ஒன்றும் பண்ணலை. அப்போது இந்த 40 எப்படி செத்தான்? அவனை குத்தி செத்து போயிட்டானா? இதுதான் அந்த அரசாங்கம். ஏன்? விஜய் ஒரு அரசியல் தலைவனாக இருக்கிற காரணத்தினால இவன் நம்ம பயன்படுத்திக்கலாம்னு திமுக நினைக்குது. இது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு அரசியல் இருக்குது. இந்த அரசியலை நீங்கள் ஐரோப்பா நாடுகளில் இப்போது மத்திய கிழக்கு சண்டை வந்ததில்ல, சண்டை வந்ததுக்கு முழு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரேல் பிரதமர் மேலே ஒரு கிரிமினல் வழக்கு இருக்குது. கிரிமினல் வழக்கில் அவன் கைது செய்யப்படுவார். இதுக்காக தான் சண்டையே ஸ்டார்ட் ஆகுது. எத்தனை பேருக்கு தெரியும்? ட்ரம்ப்புக்கு அமெரிக்காவில் கடுமையான எதிர்ப்பு இருக்குது. அது இப்போ பதவி விலங்குறாங்க. அந்த வால்ஸ், அந்த நம்ம இந்திய பெண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கார்ல, துணை ஜனாதிபதியாக இருக்கார்ல, அவர் அடுத்து அதிபராக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி எல்லாமே ஒரு அரசியல் கணக்கு தான். மக்களை பற்றி பார்ப்பதே இல்லை. எல்லா நாடுகள்லையுமே ஒரு சுயநலம் தான். மக்களை பற்றி எத்தனை லட்சம் பேர் மத்திய கிழக்கு நாட்டில் அந்த மக்கள், அப்பாவி மக்கள் இறந்து போயிருக்கு. அரசியலே இல்லையே. அமெரிக்காவுடைய படைகளை யார் வச்சுருக்கா? அரபு நாடுகள் கூடிய கத்தார், துபாய், அபுதாபி, அவன் தான் வச்சுருக்கான். இஸ்ரேல்காரன் ஈரானில் குண்டு போட்டால் ஈரானுக்காரன் முஸ்லீம் நாட்டில் குண்டு போடுறான். டேலி ஆகுதா? அப்போ அரசியல் எப்படி இருக்குது? இடியப்பத்தை போல், இடியப்ப சிக்கலை போல் இருக்குது. அப்போ இங்கே இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய மக்கள் இருக்கானா? இல்லை. 2000 ரூபா கொடுப்பானான்னு இப்போ தேர்தல் லீமா ரோஸு லால்குடியில் திருவிழாவாக இருக்கான். ஏன்? லீமா ரோஸ் வந்து அந்த மாதிரி கேட்ட காசெல்லாம் கொடுக்கும். என்ன வேணுமோ எல்லாம் பிரிட்ஜாக வாங்கிக்க. நம்மகிட்ட போய் அம்மா எங்கள் வீட்டில் பிரிட்ஜ் இல்லை, எப்போ கொடுத்துரு. எளிமையான அரசியல்வாதி தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆமாம், அது எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? ஆமாம், சுடுகாட்டை தான் போய் தோண்டி எடுக்கணும். பெரியாரை போய் பெரியார் தான் தோண்டி எடுக்கணும். நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களா சார்? இல்லை, எனக்கு நான் ஈரோடு பை எலெக்ஷனில் போய் நின்னேன். அவர் தான் வந்தார் என் கூட. ஆமாம். நான் எதுக்காக போனேன்னா, எவனும் ஓட்டு போட மாட்டேன், நம்ம எம்எல்ஏலாம் ஆக முடியும் எனக்கே தெரியும். ஏன்னா எந்த கட்சியும் அங்கே வரல. எங்கே? அதிமுக வரல, கம்யூனிஸ்டுகள் வரல, காங்கிரஸ் வரல. சீமானை எதுக்கிறதுக்கு ஆளே இல்லைங்க. திமுக தான் நிற்கிது. 480 ஓட்டு. நான் வந்து அந்த கோரிக்கை நோட்டீஸு எவ்வளோ நோட்டீஸ் அடித்தோம்? 2000 40,000 அடித்தோம். ஒரு தடவை 10,000, 4 தடவை அடித்தோம். ஆமாம், 40,000. எல்லாம் 40,000 பேர் போய் சேர்ந்துருச்சு. நாங்கள் நடந்து நேரில் போய் சந்திச்ச ஆளு எவ்வளோ பேர் இருக்கோம்? சுமார் 2000 பேர் போய் பார்த்தோம். 2000 பேருக்கு 400 ஓட்டு ரேஷியோ. ஆமாம். அப்போது நாங்கள் பார்த்த ஆட்கள் யாரும் ஓட்டே போடலை. எங்க எலெக்ஷனுக்கே வரல.
நாங்கள் ஒரு ப்ளே கிரவுண்டு, வாக்கிங் கிரவுண்டு 1000 பேர் இருந்தாங்களா? நம்ம பார்த்தது 5000 பேர் பார்த்தோம் சார். அந்த கிரவுண்டில் மட்டும் 1000 பேர் இருந்தாங்க. இப்படி 5 இடத்துல பார்த்தோம். ஆனால் இந்த 5000 பேர் எனக்கு ஓட்டு போனது 5000 ஓட்டு வந்திருக்கும். ஆனால் யாருமே பூத்துக்கே வரல. ஏன்னு கேட்டால் எது அங்கே என்ன நம்ம திமுக வேட்பாளர் என்ன பேர் சந்திரகுமார் தேமுதிகலேருந்து போனார்ல, அவர் அந்த ஏரியா ரவுடி குண்டாசில் குரூப்பில் இருந்தாராம். அவனுக்கு போய் நான் ஓட்டு போடுறதான்னு அத்தனை பேரும் சொன்னான். படித்தவன், பண்பாளன், அரசியல் தெரிஞ்சவன் 30% இந்தியாவில் ஓட்டே போடுறதில்லைங்க. தமிழ்நாடு எடுத்துங்க, 30% பேர் 70 ஓட்டே போடாகுது. அப்போ 30% பேர் நல்ல கணக்கு போட்டால் நல்ல கணக்கு எம்பியாக இருப்பார். 30% படித்தன், பண்பாளன், வக்கீல், டாக்டரு, அரசியல் தெரிஞ்சவன், ஹிந்து பேப்பர் படிக்கிறவன், நெட்டில் சமூக வலைதளத்தை பயன்படுத்துகிற 30% பேர் எங்கே வர்றதில்லை? இந்து பேப்பர் படிக்கிறவன் பிஜேபி தானே சார்? இல்லை, அப்படி எல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் இப்போ பார்ப்பனர்களை தவிர இந்து பேப்பர் படிக்கிற ஆட்கள் இருக்காங்க, எக்ஸ்பிரஸ் படிக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல. அப்போ அவங்கெல்லாம் ஓட்டே போடுறதில்லை. அப்போ 30% பேர் பெரிய இடைவெளி இருக்குது. இந்த 30% பேர் ஓட்டு போட்டான்னா ஒரு நல்லவன் முதலமைச்சர் ஆயிடுவான், ஒரு நல்லவன் எம்எல்ஏ ஆயிடுவான், ஒரு நல்லவன் எம்பி ஆயிடுவான். விஜய் சொல்கிறீங்களா சார்? இல்லை, நான் விஜய் விட ஆதவர்ஜனாக தான் சொல்கிறேன். முஸ்டி 2 பேரையும் தான். ஆமாம், இல்லை இப்போ புஷியா, ஆதவ, செங்கோட்டை 3 பேர் அன்கோ ஆகிட்டாங்களாம். விஜய் நான் தான் மாற்று வழி, நான் தான் எல்லாத்தையும் மாற்றுவேன்னு சொல்கிறாரு. இல்லை, யார் வேணால் போது சீமான் சொன்னார், அதுக்கு முன்னாடி வைகோ சொன்னார், விஜயகாந்த் சொன்னார், விஷால் சொன்னார், கார்த்தி சொன்னார், இப்போ பல கமலஹாசன் சொன்னார், பல பேரை பார்த்துட்டு தான் இருக்கான். சரத்குமார் சொன்னார், டி ராஜேந்தர் சொன்னார், பாக்யராஜ் சொன்னார், பல பேர் சொன்னாங்க. அவரும் சொன்னார். சிவாஜி சினிமா படம் மாதிரி விசிலடிச்சிட்டு இருக்காங்க. சரி, தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி, வணக்கம் சார். உங்களுக்கு இந்த பரபரப்பான ஷெட்யூலுக்கு நடுவில் இவ்வளவு கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க, அதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பு இருந்தால் மீண்டும் இந்த எலெக்ஷன் முடியறதுக்குள்ளே பேசலாம். நன்றி. அடுத்தடுத்து தொடர்ந்து இந்த களம் 26 தொடரும். இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் எக்கச்சக்கமான இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள், நம்ம அரசியல் விமர்சகர்கள் வந்து பேச இருக்கிறோம். தொடர்ந்து அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. மீண்டும் ஒரு முறை நன்றி சார். நன்றி, வணக்கம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Delivering smiles all around the professional careers. Reach us to reach them. Rubilux Paints, best quality, best value for money. உங்கள் பேர் சொல்லும் பெயிண்ட் Rubilux Paints.